friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கட்லா மீன் வச்சு சுவையான மீன் குழம்பு எப்படி சுலபமா பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். இந்த கட்லா மீன் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல் பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டை நம்ம தட்டி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்னதா இருக்குறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கல, முழுசாவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கரைச்சி இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கெலாம் கொஞ்சம் புளி தூக்கலாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளி மிளகாய் தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான். இப்போ நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு கட்லா மீன் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஒவ்வொரு துண்டாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சாலே போதும், மீன் எல்லாமே நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், குழம்பும் நல்லா கொதிக்குது. நல்லா கமன்னு வாசனையாக நம்மளுடைய கட்லா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.